படப்பிடிப்பு தளத்துல இருந்து இயக்குனரால விரட்டி அடிக்கப்பட்ட நயன்தாரா. அந்த சம்பவத்த சொன்ன நடிகர். நடிகை நயன்தாரா தென்னிந்திய சினிமாவுல மூத்த நடிகையாவும், முன்னணி நடிகையாவும் இருக்காங்க. இவங்களோட நடிப்புல இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 3 படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கிறதா தகவல் சொல்லப்படுது. போன வாரத்துல தன்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விமர்சனங்களையும் சந்திச்சாங்க. இப்போ அவங்கள பத்தி பரபரப்பான சம்பவத்த மூத்த நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நயன்தாரா கேரளாவுல இருந்து தமிழ் சினிமாவுக்குள்ள வந்தவங்க. தன்னோட சினிமா வாழ்க்கையில நயன்தாரா சரிவ சந்திச்சது அப்படிங்கிறது அவங்களோட சொந்த காரணங்களுக்காக தான். மத்தபடி நயன்தாரா தமிழ் சினிமாவுல தேர்வு செஞ்சு நடிச்ச படங்கள் பெரும்பாலும் ஹிட் படங்கள் தான். இல்ல அப்படின்னாலும் கூட குறைஞ்சபட்சம் தோல்விய தழுவின படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படியான நயன்தாரா தன்னோட காதல்களால சினிமாவுல சரிவ சந்திச்சாங்க. அதாவது நயன்தாரா முதல்ல நடிகர் சிம்பு கூட காதல்ல இருந்தாங்க. இவங்க 2 பேரோட காதல் பிரிவுல முடிஞ்சது. நயன்தாரா பிரபுதேவாவ காதலிச்சாங்க. பிரபுதேவா ஏற்கனவே கல்யாணமானவர் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தாங்க. இந்த விஷயங்கள் நயன்தாராவோட சினிமா கெரியர்ல கொஞ்சம் சறுக்கல் ஏற்படுத்துச்சு. பல தயாரிப்பாளர்கள் இவங்கள புக் பண்றதுக்கு யோசிச்சாங்க. அந்த காலகட்டத்துல பல நடிகைகள் தமிழ் சினிமாவுல கால் பதிச்சு, உச்சம் தொட்டு அதுக்கு பின்னாடி இப்ப காணாம போயிட்டாங்க. அப்படி இருந்தும் நயன்தாரா இப்பவும் சினிமாவுல முதன்மையான கதாநாயகியா இருக்காங்க. இப்போ விக்னேஷ் சிவன காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 ஆண் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்காங்க. இந்த நிலையில இவங்களோட முதல் படமான அதாவது தமிழ்ல நயன்தாரா நடிச்ச முதல் படமான ஐயா படத்தோட நாயகன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது நெறைய பேருக்கு ஆச்சரியத்த குடுத்திருக்கு. இது தொடர்பா அவரு பேசும்போது, ஐயா படத்தோட முதல் நாள் ஷூட்டிங் அப்போ நயன்தாரா வந்தாங்க. நயன்தாரா அப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் இயக்குனர் ஹரிக்கு கோபம் வந்துருச்சு. இந்த பொண்ணு என்ன மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. நம்ம கதைக்கு பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு நெனச்சு, நயன்தாராவ உடனே செட்ல இருந்து கூட்டிட்டு போங்கயா அப்படின்னு தொரத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம நயன்தாராவுக்கு சாயங்காலமா காஸ்டியூம் குடுக்க வச்சு, அதுக்கு பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு ஹரி வந்துட்டாரு. அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவல் இப்போ எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. நயன்தாரா பத்தி நெறைய பேர் பலவிதமான சர்ச்சை கருத்துக்கள சொல்லியிருந்தாலும், அவங்களுக்கு ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய அன்பு கொஞ்சமும் குறையவே இல்ல. நயன், விக்கி தம்பதியினருக்கு மட்டும் இல்லாம, அவங்களோட குழந்தைகளான உயிர் அப்புறம் உலக் பத்தியும் அவங்களோட Instagram பக்கத்துல ஏதாவது புகைப்படங்கள பகிர்ந்தா ரசிகர்கள் லைக்குகளையும், கமெண்ட்டுகளையும் வாரி வழங்கிட்டு வராங்க.